ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். புத்தர் சிலையை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். புத்தரின் சிலையின் அமைதியான தோற்றம் மனதில் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தும். புத்தர் கருணையின் உருவமாக கருதப்படுவதால் அவரது சிலையை பார்க்கும் போது நேர்மறையான எண்ணங்கள் தோன்றுமாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி புத்தர் சிலையை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது நல்லது. இது வீட்டில் நேர்மறை சக்தியை அதிகரித்து செல்வம் மற்றும் செழிப்பை தருவதாக நம்பப்படுகிறது. தியான நிலையில் இருக்கும் புத்தர் சிலை கவனம் செலுத்துவதற்கும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் உதவுமாம். புத்தரின் கருணை மிகுந்த முகம் மற்றவர்களை நேசிக்கவும் அனுதாபம் காட்டவும் உத்வேகம் அளிக்கும். புத்தர் தத்துவங்கள் வாழ்க்கையை பற்றிய புதிய பார்வையை தந்து வாழ்க்கையை நேர்மறையாக எதிர்கொள்ளவும் உதவும். புத்தர் சிலை நமக்கு நம்பிக்கை மற்றும் துணிச்சலை அளித்து அச்சங்களை எதிர்கொள்ள உதவும். பித்தளை புத்தர் சிலை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இது வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பப்படுகிறது. புத்தர் சிலையை வைக்கும் போது கவனிக்க வேண்டியவை: சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். புத்தர் சிலையை மிக சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியம். புத்தர் சிலையை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது நல்லது. உயரமான இடத்தில் வைக்க வேண்டும். புத்தர் சிலையை தரையில் வைக்காமல் சற்று மேடை போல அமைத்து, அதாவது உயரமான இடத்தில் வைக்க வேண்டும். புத்தர் சிலையை மிகுந்த மரியாதையுடன் நடத்துவது அவசியமாகும்.